முதல்வர் விஜயை அவதூறா பேசி கைதாகி விடுதலையாகிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்த அவங்க கட்சிக்காரங்க கையில் என்ன போஸ்டர் வச்சுருந்தாங்க தெரியுங்களா? திரும்பவும் அதே வார்த்தையை சொல்லி கோஷம் போட்டு அவங்கள பார்த்து பொதுமக்கள் முகம் சுழிச்சிட்டு போகிற சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன, வாங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணை தொடர்புபடுத்தி டபுள் மீனிங்கில் பேசி கைதாகி விடுதலையாகிருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு சாதனையாளருக்கு எப்படி மலர் தூவி உற்சாக வரவேற்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க கட்சிக்காரங்க அவருக்கு கொடுத்துருக்காங்க. தண்ணி வருமா வராதாங்கிற வாசகத்தோடு கூடிய போஸ்டரை கையில் வச்சுக்கிட்டு தண்ணி வருமா வராதா இனி வராதாங்கன்னு அவங்க கோஷம் போட்டதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் முகம் சுழிச்சிருக்காங்க. அங்கிருந்த பத்திரிகையாளர்களை சந்திச்ச உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நான் டபுள் மீனிங்லாம் பேசுனது கிடையாது, நான் சிங்கிள் மீனிங்ல தான் பேசியிருக்கிறேன். என் குடும்பம் என்ன அப்படி வளர்க்கல. நான் இந்த மாதிரி கைதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. இவர் ஒரு டம்மி முதல்வர்னு திரும்பவும் சிஎம் விஜயை தாக்கி பேசியிருக்காரு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை மேடையில் முதல்வர் விஜய் ஸ்டாலினை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்போ கீழே இருந்த ஒரு நபர் அவர் தான் நோயாளியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முதல்வர் விஜய் அந்த நபரை பார்த்து வார்னிங் கொடுக்குற மாதிரி முறைச்சிட்டு ஸ்டாலின் சார்னு தான் சொல்லியிருக்காரு. எப்பவுமே முதல்வர் விஜய் அரசியல் ரீதியாக தாக்கி பேசியிருப்பாரோ தவிர யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரு தடவை கூட அவதூறாக விமர்சிச்சது கிடையாது. அது அவரோட பிளட்லேயே இல்லை. மேன்மக்கள் என்னாலும் மேன்மக்களே.